திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித் திடீர் ஆய்வு செய்தார். அப்போது பிரசவ வார்டு, மகப்பேறு பிரிவு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு நடத்தினார். மருந்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டார். மேலும் அவர் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர் சிவகுமாரிடம் கேட்டறிந்தார். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் திருப்பத்தூர், கள்ளல், சிங்கம்புணரி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இங்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றனர். இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள், பணியாளர்கள் பற்றாக்குறை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதுகுறித்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்பட்டு வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். வரும் பிப்ரவரி மாதம் முதல் மருத்துவ பற்றாக்குறை நீங்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் புதிதாக கட்டப்பட்டு வரும் தாய் வார்டு குறித்து செவிலியரிடம் கேட்டிருந்தார். இந்த ஆய்வின் போது வட்டாட்சியர் மாணிக்க வாசகம், வருவாய் ஆய்வாளர் சந்தனபீர், கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் உடனிருந்தனர். எங்க ஏரியா தாண்டுது 7 மாசம் ஆச்சுமா தோண்டி போட்டு. இந்த மழைக்கு தண்ணி வந்து ரொம்ப நடக்க கூட பாதை இல்லாம ரொம்ப சிரமப்படுறோம். வெளில கொண்டு வரலாம். இன்னொரு மழை நிகழ்ச்சி இல்லை, மழை காலத்தில் பில்டிங் வந்து தாய் வார்டு எமர்ஜென்சி கேருக்காக ஆக்சிடென்ட் கேசஸ் வரதுக்காக ஸோ அந்த ஃபெசிலிட்டி பண்ணிடுவோம். லேப் வந்து எக்ஸிஸ்டிங் இங்கே வரணும். ஆமாம், ரெண்டும் ஒரே கேம்பஸ் அதுக்காக ஒரு பேஷன் செக்ஷனில் கொண்டு வந்தால் கூட திரும்பி மழை வந்து எனக்கு வர முடியாது. அதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருவோம். இப்போ இந்த ஒர்க்கில் இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணி கொடுத்துருவோம். இனாக்ரேஷன் முன்னாடி